வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இதில் குறிஞ்சாக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல நாங்கள் குறிஞ்சாக்கீரையை துப்புரவாக்கி கொள்ளுவோம். குறிஞ்சாக்கீரையில் 2 வகை இருக்குது. ஒன்று பெரிய குறிஞ்சா, மற்றது சிறு குறிஞ்சா. இது சிறு குறிஞ்சா. இந்த குறிஞ்சாக்கீரையை முறையாக நாங்கள் எப்படி சாப்பிட வேணும்னு சொல்லித்தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குறிஞ்சாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெண்போக்கு என்று சொல்லப்படுகிற வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு இந்த குறிஞ்சாக்கீரை தான் தீர்வு. நாங்கள் எவ்வளவுதான் மருந்துகள் எடுத்தாலும் சரி வராது. இந்த கீரை தான் இதுக்கு சிறந்த ஒரு மருந்து. கட்டாயம் இந்த பிரச்சனை இருக்கிற பெண்கள் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட வேணும். கிழமையில் 2 நாள் இந்த கீரையை சாப்பிட வேணும். அதிலும் விசேஷமாக இந்த கீரையை நாங்கள் அடுப்பில் வச்சு சமையல் செய்து சாப்பிட்றத விட இதை சமைக்காமல் சாப்பிட்றது தான் சிறந்த மருந்து. நாங்கள் கீரையெல்லாம் துப்புரவாக்கிட்டோம். நல்ல பிஞ்சு இலைகள் தான் எல்லாமே. இதை நாங்கள் இப்போ கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இதில் இளம் சூடான தண்ணி எடுத்திருக்கிறேன். அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட மஞ்சள் தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். துப்புரவாக்கின கீரைகளை இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கொள்ளுவோம். தண்ணி நல்ல இளஞ்சூடாக இருக்க வேணும். சூடு கூடுன தண்ணி நாங்கள் விடக்கூடாது. விட்டோம்னு சொன்னால் இலைகள் வாடி போயிடும். கீரைகளை நாங்கள் கையில் அடுக்கின மாதிரி எடுத்துட்டு இதை நாங்கள் மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கீரையை நாங்கள் அரிகிற நேரமே ஒரே தரமாக மெல்லிசாக அரிஞ்சிட வேணும். நாங்கள் இந்த கீரை கொஞ்சம் பெருசாகிட்டுன்னு சொல்லி திரும்ப ஒருக்க அரிஞ்ச கீரையை நாங்கள் அரியக்கூடாது. அப்படி நாங்கள் திரும்ப அரிஞ்சோம்னு சொன்னால் அதில் இருக்கிற கசப்புத்தன்மை முற்றிலுமாகவே வெளியேறிடும். எங்களுக்கு இதை சாப்பிடவே முடியாமல் போகும். அப்படி ஒரு கசப்பாக இருக்கும். மற்றது இந்த கீரையை சுகர் வருத்தம் உள்ள ஆட்கள் அடிக்கடி சாப்பிட வேணும். இது ரத்தத்தில் இருக்கின்ற சீனின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளும். நகர்பகுதிகளில் இருக்கிற ஆட்களுக்கு தேடினாலும் இந்த கீரை கிடைக்காது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. மாரி காலங்கள்லையும் சரி, கோடை காலங்கள்லையும் சரி, எப்போவுமே எங்களோட வேலிகளில் படர்ந்து இருக்கும். இது நேர காலம் இல்லை. மக்களுக்கு இது தேவையானபடியாக தான். இதுக்கு ஒரு சீசன் இல்லை. இது எப்போவுமே இருக்கும். அப்படியான இந்த கீரையை நாங்கள் அடிக்கடி உணவில் பயன்படுத்த வேணும். நாங்கள் கீரையை மெல்லிசாக அரிஞ்சிட்டோம். ஒரு பாதி வெங்காயத்தையும் நல்ல மெல்லிசாக அரிஞ்சு கொள்ளுவோம். 2 பச்சை மிளகாயும் வெட்டி கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் கீரையில் போட்டுருவோம். அதோட தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கீரை நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். மிளகு கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். மிளகுத்தூள் இவ்வளவு தான் எங்களோட இந்த குறிஞ்சா சமையலுக்கு தேவையானது. இதை நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறதில்லை. எல்லாத்தையும் நல்லா கையால் கசக்கி விட்டுக்கொள்ளுவோம். இந்த கீரையை நாங்கள் சம்பல் போடுறோன்னு சொன்னால் சமையல் எல்லா வேலையுமே முடித்ததுக்கு பிறகு கடைசியாக தான் சம்பல் போட வேணும். போட்ட உடனே சாப்பிட்ற வேணும். இப்போ நாங்கள் தேசிப்புளி கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் இந்த கீரையை வர செய்கிற நேரம் இந்த கசப்பு வெளியேறிடும். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியான கசப்பாக இருக்கும். இப்படி சம்பல் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளவா கசக்காது. நீங்களும் இது மாதிரி குறிஞ்சாவை பக்குவமாக சம்பல் போட்டு பச்சையாக சாப்பிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.